நம்ம எப்போயுமே வேலையை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே சப்ளை வந்து நம்ம கைக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து நான் இதை வந்து டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஆனால் இப்படியும் செய்யக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஷாக் அடிக்குது, நம்ம கூட யாருமே ஆள் இல்லை ஓகேங்களா. அப்படின்னா நான் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வச்சுட்டு அது சேஃப் கிடையாது. அதனால தான் நான் டோரை வந்து டம்மியாக க்ளோஸ் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், சும்மா தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. நானே லாக் பண்ணால் லாக் ஆகாது. அந்த லாக்கை திறந்து விட்டுட்டேன் ஓகேங்களா. லாக்கை க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் ஓகேங்களா. அதே நேரத்தில் சப்ளை வந்து இங்கே ஐசோலேட் பண்ணிவிட்டு தான் நான் போய் வேலையே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா சப்ளையருக்கு நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கிற எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸு, எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 230 வோல்ட்டு கூட இருப்போம். இல்லைனா ஒரு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபார்மரில் வேலை செய்யலாம் 120 வோல்ட்டில் இருப்போம். 120 வோல்ட்டே ஷாக் அடிக்குது போதுமான அளவு தான் இருக்கும் ஓகேங்களா. நம்ம பாடி 30 மில்லியாம்ஸ்க்கு மேலே போனாலே உடனடி இதய நிறுத்தம், இல்லை ரத்த ஓட்டம் நிறுத்தம், நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறது இதெல்லாம் நிகழும் ஓகேங்களா. இதே நிறுத்தம் நின்றுட்டாலே உடனே சோலி முடிஞ்சுது. அதனால் எப்போவுமே வேலை செய்யும்போது சப்ளை முடிஞ்ச அளவுக்கு ஐசோலேட் பண்ணிட்டு செய்ய ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ரூமோட சப்ளை ஃபுல்லாக நான் ஐசோலேட் பண்ண முடியுது. பட் என்னன்னா அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு போகிற சப்ளை மட்டும் ஐசோலேட் பண்ணிட்டேங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி. ஆனால் இதுவே நீங்கள் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் வேலை செய்யுங்கன்னா யோசிக்கவே கூடாது. அந்த எம்சிபி ஆஃப் பண்ணி எம்சிபி லோட் டவுன் சொல்லுவோம், லாக் அவுட் டேக் அவுட். என் பேக்கில் இருக்க ஒரு நாளைக்கு அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். லோட் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே ஏறி வேலை செய்யுங்க. அந்த ஃபால்ட்டை பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த ஒயர் எங்கே வருது நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேங்களா. அதை பாருங்கள். ஆனால் வேலை சூப்பர் வேலை. ஆனால் அந்த தற்கூரி மாரி செஞ்சுருக்கும் போது தான் எனக்கு கோவம் வருது. இந்த பாருங்கள், இந்த ஒயர் தான் அந்த கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இந்த ஒயர் தான் இழுக்கிறேன் பாருங்கள். எஸ்எம்பிஎஸ்ல தான் இருக்குது. எஸ்எம்பிஎஸ்சில் இருக்குது. ஆனால் ஃபேஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கான்டாக்டில் படுற மாரி பட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அந்தமாரி எப்போவுமே பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா நாளைக்கு இதில் ஃபால்ட்டு பார்க்கும்போது யாருக்குன்னா எதனா நேரிட்டால் நாம் வந்து பொறுப்பாக மாட்டோம். இல்லைனா எப்படி சொல்கிறதுனா யாரோ ஒருத்தவங்க இந்த சின்ன ஃபால்ட்டு நினச்சி விட்ருவாங்க. இன்னொரு டெக்னீஷியனால யாருக்குன்னா கை வச்சு ஒரு கெஸ்ட்டுக்கோ இல்லை ஒரு மனிதனுக்கோ யாருக்கோ எதனா ஆகுதுன்னா நம்மளுக்கு எப்படி அதை உணர முடியும்? முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வேலை செய்யுங்க. நம்ம சேஃபாக வேலை செய்யறது இல்லாமல் மற்றவங்களும் நம்ம வேலையை பார்த்து சேஃபாக இருக்கணும். இந்த ஒயரை ஃபுல்லாக நான் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நண்பர்களே.